வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். நண்பர்களே, கொஞ்சம் பேக்ரவுண்ட் சத்தம் வரலாம், கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இருக்க இடம் அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சம்மர் ஸ்லாமுக்கு பேங்கர் அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த சம்மர் ஸ்லாமுக்கு ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குமா. என்ன ப்ரோ சொல்கிற, ரியாலிட்டிக்காகவுமே இந்த டைம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன் எப்படி சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட WWE இடமே இல்லாட்டாலும் ஸ்டேஜ் சின்னதாக்கி சுருக்கி கிறுக்கி அதில் ஒரு 50 பேர்த்து உட்கார வச்சு அதில் ஒரு 30,000 40,000 பேர்த்து அவ்வளோ காசு பார்க்குறவனுங்க. இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 40,000 பேர் உட்கார ஸ்டேடியமை சுருக்கி பர்ஃபெக்டாக பண்ணி 29,000 25,000 கிட்டத்தட்ட 25,000 29,000 டிக்கெட் தான். அவ்வளோ செட்டப் தான் பண்ணியிருக்கானுங்களாம். அவ்வளோ பேர் தான் உட்காந்து பார்க்க முடியுமாம்மா. இது ஏன் ப்ரோ இந்த நிலமைன்னு கேட்டிங்கன்னா, டிக்கெட்டு விலையை கொள்ள ரேட்டுக்கு ஏற்றிட்டானுங்க. பெரிய பெரிய வெரி விஐபி மட்டும் நம்மள மாதிரி அங்கே இருக்காங்கள்ல, அவங்களாம் பார்க்காத மாதிரியும், ரொம்ப பார்த்தாலும் ரொம்ப காசு கொடுத்து பார்க்குற மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. அதனால தான் 25,000 டிக்கெட்டே போதும், எங்களுக்கு 65,000 டிக்கெட்டு சம்பாரித்து கொடுக்குற அளவுக்கு இது சம்பாரித்து கொடுத்துன்ற மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. அது இல்லாமல் டிக்கெட்டும் சரியாக வாங்க மாட்டானுங்க. ஏன்னா தெரியும் WWE இப்போ பண்ணுற கொள்ளையாடி. ஆனால் இந்த டைம் மேட்ச் கார்டெல்லாம் செம்ம தாறு மரம் இருக்குது. டே 1க்கும் டே 2க்கும் வெஷமீனியானா வெஷமீனியா, சம்மர் ஸ்லாம் தான் வெஷமீனியோட பட்டையை கிளப்ப போகுது போல். ஏன்னா மேட்ச் கார்டை பார்த்துருப்பீங்க, ப்ராலு சிஎம் பங்கு கோடி அது கூட விட்டு தள்ளுங்க, நாட் இன்ட்ரெஸ்ட். அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஃபின் பேலர் விசஸ் சமி ஜெயின், வாட் அ சர்ப்ரைஸ். நான் நினச்சி கூட பார்க்கல ஃபின் பேலர் சம்மர் ஸ்லாமில் இருப்பார்னு. அது சமி ஜெயின் கூட சாதா மேட்ச் இல்லை, கண்டெண்டர் மேட்ச்சு, அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் வசம். இந்த மேட்ச் எல்லாத்தோட ஹைப்பாக இருக்குன்னா எல்லாத்தோட இல்லை, இந்த மேட்ச் வைஸாக சூப்பராக இருக்கும். ஏன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பைட்டிங் ஸ்பிரிட்டோட சண்டை போடுறவங்க. சமி ஜெயினும் விட்டு கொடுக்க மாட்டார், ஃபின் பேலரும் விட்டு கொடுக்க மாட்டார். ஃபின் பேலருக்கு அப்படியே தட்டு மாதிரி புஷ் கொடுக்குறானுங்க. பார்க்கலாம் இந்த இதில் ஜெயிக்க வைப்பானுங்களான்னு தெரியல. சம்மர் ஸ்லாமில் ஜெயிக்க வச்சால் கண்டிப்பாக சிஎம் பங்கோ இல்லை கோடியோ சாம்பியன்ஷிப் யார் வின் பண்ணுறாங்களோ சம்மர் ஸ்லாமில் அவங்க கூட மேட்ச்சு மோதுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கண்டிப்பாக. இதை பேப்பர் லெவலில் வைப்பானுங்களா இல்லை ஏதோ ஸ்மாக் டவுனில் இல்லை இப்படி வச்சு விட்ருவாங்களான்னு தெரியல. ஆக மொத்தம் சம்மர் ஸ்லாமில் இதில் வின் பண்ணுறவங்க அங்கே போய்ட்டு ஃபேஸ் ஆஃப் பண்ணலாம். சமீசனை ரீமேட்ச் பண்ண வைக்கலாம். பட் இல்லைனா ஃபின் பேலரை கொஞ்சம் மேலே தூக்கி காமிக்கணும்னா ஃபின் பேலருக்கு இந்த வெற்றி தேவை. ஃபின் பேலர் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு அந்த சாம்பியன்ஷிப்பை கூட மோதுவார். எனக்கு தெரிஞ்சு பங்கு சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ண போகிறாரு. ரேண்டியை கோடி அட்டாக் பண்ணுறாரு, பங்கை சாதமாக பயன்படுத்தி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறாரு. அப்புறம் அப்படியே ஃபின் பேலர் சமீசனை தோக்கடிச்சு ஃபின் பேலர் வின் பண்ண போகிறாரு. அந்த பழைய சீன் இருக்குல்ல, ஃபின் பேலருக்கும் சிஎம்முக்கும் பழைய சீன் ஒன்று இருக்குது, அதை ரீக்ரியேட் பண்ணலாம். அதுக்கு ரீக்ரியேட் பண்ணால் வேறு மாதிரி இருக்கும். அதை ரீக்ரியேட் பண்ணி ஏதோ பண்ணலான்னு பார்க்குறாங்க போல். பார்க்கலாம். ஃபின் பேலர் அப்படி மட்டும் நடந்தால் நல்லாயிருக்கும். வேர்ல்டு மெட்டீரியல் அவர் மிட் கார்டு லெவலில் வச்சுருக்கானுங்க. வேர்ல்டு மெட்டீரியலுக்கு டைப் பண்ணுறானுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சம்மர் ஸ்லாமில் பெரிய பெரிய ஆளுங்க இல்லாத பட்டியல் தான் பார்க்க போகிறோம். சில முக்கியமான சோல்ட்ருக்கா பெரிய ஆளுன்னு கேட்டால் அவங்களுக்கு பெரிய ஆளுன்னு சொல்ல வரல. சோல்ட்ருக்கா இப்போ சாம்பியன்ஷிப் கொடுத்து இந்த டைமில் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பெக்கி லிஞ்ச், இந்த இடத்துக்கு பெக்கி லிஞ்ச் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னொரு ஸ்பாட்ஸ் இருக்குது, அதில் மேபி பெக்கி லிஞ்சு ஆட் ஆகிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெக்கி லிஞ்ச் ரொம்ப நாளாகவே எந்த ஒரு பெரிய இதுவும் பண்ணலை. மிட்கார்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டு அதே ஆனால் தோற்றுட்டு அதே வேலையாகிறாங்க. அதுக்கடுத்து வருவோம் பெரிய பிக் ஸ்டார் ட்ரூ மேக்கன்டையரு. டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கன்டையர் சம்மர் ஸ்லாமில் இருக்க மாட்டார். மூவி ஷெட்யூலில் இருக்கார். ஏன்னா அவருக்கு ஏற்ற ஸ்டோரியும் இங்கே சம்மர் ஸ்லாமில் நடக்கலை. அவருக்கு மேட்சும் எதுவும் இல்லை. சம்மர் ஸ்லாமில் சர்ப்ரைஸ் யாருன்னா அட்டாக் பண்ணலான்னு என்ன, அட்டாக் பண்ண ஆளும் இல்லை. ரோமன் பக்கமும் போக முடியாது, இங்கே இவங்க பக்கமும் வர முடியாது. ட்ரூ இந்த பங்கு அப்புறம் கோடிக்கிட்டே வர முடியாது. ஏன்னா அங்கே வேறு ஒருத்தர் காத்துன்னு இருக்கார், அவர் பக்கம் தான் போனால் போவாங்க. அதுக்கடுத்து பிரான் பிரேக்கருக்கும் மேட்ச் இல்லை. டெஃபினெட்லாக பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ஒரு எப்படி சொல்கிறது முரட்டாளுங்க. ஃப்யூச்சர் வெஸ்ட்மினா மெயின் ஈவெண்ட்டு அது இதுன்னு சொன்னானுங்க. கடைசியில் இங்கே எத்தனை நிறுத்திட்டானுங்க. டேக் டீம் சாம்பியன்ஷிப் கொடுத்து அந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப் 12 மேட்ச் அஃபிஷியல் பண்ணியிருக்கானுங்க. 12 மேட்ச்சில் இந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப் 2 சாம்பியன்ஷிப்புமே டிஃபன் ஆகலை. அதுதான் சோகமான விஷயம். டேக் டீம் சாம்பியனுக்கான மவுஸு சுத்தமாக போயிடுச்சு. கண்டிப்பாக 14 மேட்ச் கூட நடத்தலாம். ஒரு இதுக்கு 7 மேட்ச் கூட இவனுங்க நடத்த மாட்டானுங்க, கொள்ளையடிக்க தான் பார்ப்பானுங்க. அது ஃபைனலாக வரும் ரேண்டி ஆர்டனும் சம்மர் ஸ்லாமில் இல்லையே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ரேண்டி ஆர்டன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரேண்டி ஆர்டனுக்கு ஒரு ஸ்பாட்ஸ்
அதாவது இந்த கோடி விசஸ் பங்கு அந்த ஸ்பாட்ஸில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா வந்து அட்டாக் பண்ணலாம். மேட்ச் இடையிலே வந்து இவர் வந்து கோடியே அடித்து போட்டுருவாராமா. அங்கே அதுக்கப்புறம் பங்கு சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறாராமா. இவருக்கும் கோடிக்கும் ரேண்டிக்கும் மேட்ச் நடக்குமாமா, நான் டைட்டில் மேட்ச் ஆமாம். அது யார் கேட்டா? நாங்கள் எதுவும் கேட்கல. இல்லை நீங்கள் எதனா கேட்டிங்களா? இல்லை தானே. அப்புறம் எதுக்கு அது? சாம்பியன்ஷிப்போடு தான் நம்ம கேட்டோம். சாம்பியன்ஷிப் யார் வச்சுருக்காங்களோ அவங்க பக்கம் போகணும். சாம்பியன்ஷிப் இல்லாமல் கோடியும் ரேண்டியும் இப்படிப்பான்னு சொல்லிட்டு ரேண்டியை ஒரு ஆள் கூட ஓட்டிட்டு அவர் ரிட்டையராக ஆகிடுவார் போல். 15 டைம் சாம்பியன்ஷிப்பு கொடுக்க மாட்டானுங்க. ட்ரிபிள் ஹெச் ஆனால் இருந்தாலும் இப்படிலாம் இருக்கக்கூடாது. இதில் உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் நெக்ஸ்ட் ஒரு தமிழ் செஞ்சலாம். பை பை கைஸ்.